தேவன் நடத்தின அந்த மாபெரும் கிருபைக்காக கர்த்தரை தனத்துக்கும் மகிமைக்குரிய மகத்துவ தேவனே அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி அனாதி தீர்மானத்தின்படி, இப்படி அனாதி திட்டத்தின்படி, இப்படி சித்தத்தின்படி ஆண்டவரை தேவரி வாயுக்கு கர்த்தாவே விதமான ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கடந்த ஒரு வருடமாக இந்த கர்த்தாவை ஒவ்வொரு நாளும் 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் ஆண்டவரே நடைபெற்று வந்த ஆண்டவரே இந்த கர்த்தாவின் நற்செய்தி ஜெபக்குழுவின் இந்த ஜெப நேரங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக ஆண்டவரே பல இடங்களில் இருந்து ஆண்டவரே தேவனுடைய தாசர்களை ஒன்று இணைத்து ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படியாக ஒரு கிருபையும் ஒரு அனுக்கிரகத்தையும் இதற்கு ஒத்துழைப்பு தந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவரே அருமையான ஐயா கொடுத்த செய்திகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவிசேஷம் என்று ஒரு பாரம் நீர் கர்த்தாவே இந்த உலகத்திலே இருந்து எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சீசர்களை நோக்கி சொன்ன வார்த்தை பரமேதுக்கு முன்பதாக இதை உலகமெங்கும் போய் என்னுடைய வார்த்தைகளை சுவிசேஷமாய் அறிவீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த சுவிசேஷ பணியை நாங்கள் செய்யத்தக்கதாக நீ உதவி செய்வீராக. ஒரு சின்ன டாக்ஸ் ஊழியமாக இருந்தாலும் அந்த ஊழியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவரே அதை செய்து ஆத்மாக்களை கர்த்தாவே தேவராஜ்யத்திலே நாங்கள் சேர்க்கிற ஒரு கர்த்தாவே ஊழியத்தை செய்யும்படியாக இன்னும் கிருபை தாரும் பலனை. ஒரு சிலர் வாயத்தரக்காம இருக்கீங்க பாருங்க, ஒரு சிலர் வாயத்தரக்காம இருக்கீங்க பாருங்க. கர்த்தருடைய வல்லமை நமக்கு இறங்கி உண்டாகுகிறது. மகிமையின் அபிஷேகமாக, மகிமையின் அபிஷேக வல்லமையோடு ஆவியானவர் இறங்கி ஊற்றிக் கொண்டிருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாட்கள் இறங்கின அதே அபிஷேக வல்லமை நம்ம எல்லார் மீது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. கடவுளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹalleluya. பாலியல் பலாத்காரத்தில் எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறாங்க பாருங்க. சின்ன பிள்ளைங்க ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை கன்சீவா இருக்குதான். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி பார்த்தா வயிற்று வலின்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க. அட்மிட் பண்ண பார்க்கும்போது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை கன்சீவா. எங்க தேசத்தை கொடுக்காதீங்கப்பா ஆண்டவரே, உங்களுடைய காரம் கடந்து வந்து நீ ஆளுகை செய்யும்.
ஜபக்குழுவினுடைய சார்பிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பாஸ்டர் சென்னையிலிருந்து வந்திருக்காங்க, தேவநேசன் பாஸ்டர். நம்ம அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பாஸ்டர் வாங்க. சோதரன் பாஸ்டர், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சோதரன் பாஸ்டர். அதுபோக நமது அருகில் அடுத்தது அன்னூர்ல இருந்து இணைந்திருக்கிற பாஸ்டர் ராஜி பாஸ்டர் வந்திருக்காங்க. பாஸ்டர் உங்களையும் நான் வரவேற்கிறேன். அவருடைய வார்த்தையை சொன்னார். ஆதியாகமம் 12:1-2-3 பிரகாரம் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்கும், வேரை பெருமைப்படுத்தும், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு. அந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு நாங்கள் 2 பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு சென்னை பட்டணத்துக்கு புறப்பட்டு சென்றோம். அவங்க யாருமே எனக்கு தெரியாது. எப்படி பாஸ்டருக்கு இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து எப்படி சபையை நிறுவனீங்க, அங்க வந்து என்ன பாடுகள் பட்டீங்க? ஆரம்ப காலத்துல உங்களுக்கு தங்க இடம் சாப்பாடு எல்லாம் இருந்திருக்காது, சிறு குழந்தைகளை வைத்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அதை குறித்து சரியாக கேட்டீர்கள். ஏன்னா அந்த சென்னை பட்டணத்துல யாருமே தெரியாது. சுக்கு காப்பி வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சோம். சுக்கு காப்பியா? சுக்கு காப்பி. எப்படி கடை போட்டுருந்தீங்களா? கடையில இல்ல, சைக்கிள்ல சுக்கு காப்பி வியாபாரம் கொண்டு போய் அங்கங்க சின்ன சின்ன காய்கறி வியாபாரம் பண்ணுவாங்க. கடைகள் அவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன். அந்த வியாபாரத்துல அதுல வர்ற வருமானத்துல வாடகை கொடுத்து அதுல கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒரு திருச்சபையை கட்டும்படியாக ஒரு வாடகைக்கு எடுத்து அந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என கண்பான பெற்றோர்களே, வாலிப கன்றுகளே, குட்டி பிள்ளைகளே, மூத்த குடிமக்களே, யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே கோவை மாலை நேர ஜபக்குழுவினர் புதிதாய் தொடங்கியுள்ள ஜென்ஸ் காஸ்பல் என்ற யூடியூப் சேனலின் நிர்வாகி அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ற முறையில் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் இன்ட்ரடியூஸ் திஸ் காஸ்பல் சேனல், ஜென்ஸ் காஸ்பல் சேனல், டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஓகே, இதுதான் நீங்க தேவனுக்காக செய்ய வேண்டிய ஒரு நற்செய்தி பணி. Okay, God bless you all. Bye friends. அன்பு தகப்பனே, பரிசுத்தமான தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையான கர்த்தாவே இயேசுப்பா, சொந்த யூடியூப் சேனல் ஆண்டவரே, ஜென்ஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்கப்பா. இந்த ஆசீர்வதிங்க, இதனுடைய சாட்சிகள் வசனங்கள் கர்த்தாவே, இதன் மூலியமாக இதை யாரெல்லாம் பார்க்குறாங்க அதன் மூலியமாக அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் ஜனங்கள் ரசிக்கப்படட்டும், நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தேவனே, இப்படி கல்வாத்தில் மூடி மறைக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, இதுக்காக பிரயாசப்பட்டு அந்த பிள்ளைகளை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பாஸ்டர் இப்பொழுது துவங்கி வைக்கிறதுக்கு அந்த சுவிட்சை போடுங்க. ஓகே. விசுவாசிகள் கொடுப்பாங்க, கைகளை கட்டுப்பாங்க. இதுதான் இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமை. என்னைக்கு அப்போஸ்தலர், போதகர், பிரதர், ரெவரண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறோமோ, நம்ம போட்டிருக்கோம்னா அதை பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம். நம்ம தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு நான் ஒரு சுவிசேஷகர், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். கீழே ஊற்றப்பட்ட அக்கினி எலியா மீது ஊற்றப்பட்டு எலியா எழுப்பி வரக்கூடிய யாருக்குமே தெரியாது. எலியா செய்தவர்களோட தேவ மனுஷன் ஒருத்தர் இருக்கிறார். சொன்னது போல உங்களையும் என்னையும் குறித்து இந்திய தேசம், இவன் தேவ மனுஷன், இவன் தேவ மனுஷி, தேவ மனுஷன், தேவ மனுஷி சொல்லுவோம். அந்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும். நீங்க இருக்கிற ஏரியால, நீங்க இருக்கிற மாவட்டத்துல, நீங்க இருக்கிற வீதியில ஒரு தேவ மனுஷி இருக்கிறா, தேவ மனுஷன் இருக்கிறா சொல்லி உலக சொல்லணும். அப்படிப்பட்ட அதிபார்த்தும் அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க, அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஹalleluya, ஹalleluya. நீவரா நீவரா தலபதக்கமா நீவரா நீவரா பரபரக்கமா கபா நீவா பரபரக்கமா சபா நீவா அகிரி 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 பத்து வைக்கிறோம் தேசத்தை சுத்தரிக்க வேண்டிய அகிரி
மரித்தவர்களாய் எழுப்பட்டும், விருந்தர்களாய் எழுப்பட்டும், தேசத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அக்கினி எங்களை ஊற்றப்படும். 4 ஸ்லோத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு 40 பேர் நிர்வகிக்க நான் அழைக்கப்படல. அந்த 40 பேரோட இறங்கி களத்துல வேலை செய்ய தான் அழைக்கப்பட்டிருக்கேன். இந்திய தேசத்துல அழித்து போகிற ஆத்துமாக்களோடு மக்களா கலந்து சந்தை வழி ராஜாக்களாய் மாற வேணும். நம்ம மேடையின் ராஜாக்களா மாறுவதல்ல, சால் போடுவதற்கு அழைக்கப்பட்டவங்க அல்ல, சால்வை போத்துவதற்கு அழைக்கப்பட்டவங்க அல்ல, தேவனுடைய வார்த்தை விதைக்க அழைக்கப்பட்டவர்கள் நம்ம. அந்த தேவ வார்த்தையில ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை மனம் திரும்புவதற்கான பணியை செய்யணும். எங்க மேல அந்த அக்கிரியை ஊற்றணும், எங்க பார்வைகள் மாறணும், தேசத்தில் நடக்கிற காரியங்கள் புரியட்டும். யுத்த களத்தில் இருக்கிறோம்.